Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட vlogs மாதிரிலாம் கிடையாது. சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் thumbnail பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, என்னம்மா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் vlogsலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது வந்து பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய வந்து நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம vlogல. ஸோ அப்போதைக்கு பார்க்க முடியுது, பட் அதுக்கப்புறம் அதை சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக வரமாட்டேங்குது. ஸோ கரெக்டாக வந்து எங்களால் அதை எடுக்க முடியல அந்த வீடியோன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா மெயில் கூட ஒருத்தவங்க ஒரு பேஜ் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டெட் நான் தேடினேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்னென்னலாம் வாங்கணும் அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோ. ஸோ நம்ம பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நான் ஒரு குட்டியாக ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ vlogலலாம் போட்டிருப்பேன், எனக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது எங்கே வாங்குனீங்க, எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு செலக்டடாக கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பியூட்டி டிப்ஸும் வந்து அப்படி தான் நிறைய ஹோம்மேடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், ஹேர் பேக் நிறைய வந்து நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ திரும்ப அதை சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது அந்த vlog அப்படின்ட்டு அதுக்கும் நிறைய வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வெறும் பியூட்டி டிப்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக லென்த் இல்லாமல் ஸோ கொஞ்சம் பிரித்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பியூட்டி டிப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு vlog-ஆகவே நான் போடுறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸோ இது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். வெறும் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதுவும் வந்து ஸ்பெஷலி எனக்கு சப்ஸ்கிரைபர் இதோட லிங்க் வேணும் அப்படின்னு எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் பர்டிகுலராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஒன்று மட்டும் புதுசாக இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் அதுக்காக வாங்கினது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நியூ கலெக்ஷன்ஸே பார்த்துடலாம். ஸோ இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கினேன். ஸோ அந்த சாரீக்கு இது மேட்சாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ஸ்டோன் வந்து கொஞ்சம் வந்து சாரியில் இருக்கிறது சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பிகாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை செலக்ட் பண்ணேன். இது வந்து அந்த கழுத்தில் போடுற சோக்கர் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மேலே இருக்கிற 2 ஸ்டெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த தொங்குற மாதிரியான ஒரு டைப்பாக இருக்குது. அண்ட் வந்து ஸ்டோன் நல்லா வந்து பெருசாகவே இருக்குது, ஸோ சின்னதாக இல்லை. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. பட் போட்டிருக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நிறைய அந்த ஆக்சுவலாக ஒயிட் ஸ்டோன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி அதை நான் அமேசானில் வாங்கினேன். அண்ட் இதுவும் நம்ம vlogல நிறைய பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃபேவரட் ஸ்டெட்டில் ஒன்றுங்க. ஸோ கிட்ட கட்டுறேன் பாருங்கள், இதோட ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் நல்லா அந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே இதுக்கு சூட் ஆகும், அப்படியே செட் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் வேர் மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும், ஸோ ட்ரெடிஷ்னலாக போட்டாலும் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். என்னோடய ஃபேவரட் ஸ்டெட்டில் இதுவும் ஒன்று, ரொம்ப ரேர் பீஸுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த மல்டி கலர் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இது ப்ரைஸ்லெட்டெல்லாம் கூட வரும், பட் நான் இது மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்டெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து இது நான் ஒரு vlogல போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து அமேசான்லேயும் இருக்குது, மீஷோலேயும் இருக்குது. மீஷோவில் மட்டும்தான் அந்த தனி பீஸாக எனக்கு தெரிஞ்சது கிடைக்கிது. பட் உடனே வந்து ஒரு 1 வீக் தான் நான் அதை கண்டினியூஸாக போட்டிருந்தேன். லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருந்தது, அதனால ஜுவல் பாக்ஸில் எடுத்து போட்டேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம வாங்குகிற இந்த மாதிரி அந்த கோல்டு கலர் இருக்கிற ஜுவல்லர்ஸ்லாம் நம்ம நார்மலாக இருக்கிற பேக்கிங்கில் போடாமல் இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லைஃப் வரும். அதனால நான் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் போது இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நான் அமேசானில் வாங்கினது தான். ஸோ இந்த ஸ்டெட் வந்து இந்த கலர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாக் மெட்டல் இருக்கும் இல்லையா, இந்த பிராண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லைங்க, கரெக்டாக வந்து பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் இருந்துச்சு. நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த தோடு தான் வந்து அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும், அந்த அளவுக்கு அதோட ஃபினிஷிங் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இது எங்கே வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இதே மாதிரி வந்து மோதிரம் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் இந்த ஸ்டேட்டு நல்லா இருக்குல்ல, இதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் அமேசானில் வாங்கினது கிடையாது, இது ஏதோ ஒரு ஷாப்பில் நான் வாங்கினது. பட் என்னோடய ஃபேவரட் ஜிமிக்கிங், அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும்.
அண்ட் வந்து வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வெயிட்டும் இல்லை. ஸோ இதோட லிங்க் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் ஆட் பண்ணும்போது. நான் அமேசானில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் ஒன் நினைக்கிறேன், இன்னும் இருக்கான்னு தெரியல, பட் இதை பற்றி சொல்லிடுறேன். இதுவும் வந்து அந்த பிளாக் மெட்டல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து செயின் அண்ட் வந்து ஸ்டெட்டை சேர்ந்த மாதிரி வரும். டிசைன் எல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காதுங்க. அந்த டாலர் வந்து அந்த லீஃப் மாதிரி இருக்கும், 2 பக்கமும் அந்த பேர்ல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டெட்லேயுமே 2 பக்கமும் அந்த பேர்ல் இருக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். எனக்கு என்னோடய ஃபேவரட் ஆக்சுவலாக. இதுவும் வந்து நான் போட்டுட்டு போயிட்டு யார் பார்த்தாலும் இது எங்கே வாங்கினீங்க, எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்கள், இல்லை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓகேங்க, ஃபைனல் ஒன்று சொல்லிட்டேன், சாரி இதை வந்து மறந்துட்டேன். ஆக்சுவலி இது அமேசானில் வாங்கினேன். இது ஃபுல்லாக வந்து அந்த 3 பேக் அப்படியே வரும். பட் இது மட்டும் வேணும்னா நம்ம தனியாக வாங்கிக்கலாம். ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கிற இந்த ஸ்டெட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் எதை யூஸ் பண்ணுறனோ அதை கேட்குறத உங்கள்கிட்ட ஆட் பண்ணுறேன். இது மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். 2 அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டெட் மாதிரி வரும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற கலர் எல்லாமே உங்களுக்கே தெரியும், அழகாக இருக்குல்ல. ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஸ்பெஷலி எனக்கு அந்த கல் மாதிரி இருக்கிற ஸ்டோன் மாதிரி இருக்கிற அந்த ரிங்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஃபைன், இதோட லிங்க்கும் இருக்குது. நான் காட்டின அந்த ஃபர்ஸ்ட் ஒன் நான் எந்த விலாக்லையும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ அமேசானில் வாங்கினேன். எனக்கு ப்ரைஸும் கொஞ்சம் வந்து நல்லா ரீசனபிளாக இருந்தது. இந்த சாரீக்காக நான் இந்த செட்டு வந்து நான் ஷாப் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ இது யாருக்காவது வேணும்னா இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதில் எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அதுதான், இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஸோ நான் ஓனாக யூஸ் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்னும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணாமல், ஸோ சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டதை மட்டும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் ரொம்ப லென்த்தாக போனாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ போர் அடிக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஆல்ரெடி நான் போட்ட விலாக்லேருந்து கொடுத்துருக்க மாட்டேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைன், இது வந்து நீங்கள் உங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஃபைன், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வந்து பியூட்டி டிப்ஸ்லாம் யார் யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் கீழே வந்து ஒரு ஹாய் சொல்லிடுங்க. பை.